குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ சாரோட நான் வந்து நிறைய கதை புத்தகங்கள் பற்றி நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அப்போ நான் படித்த புத்தகங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் உடனே கேட்பார், இது இப்போ வந்திருக்கேன் இந்த புத்தகம். அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்து கொஞ்சம் நெருக்கமானது. அது வழியாக தான் நான் அவர்கிட்ட நெருக்கமானது. படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஒரு 2-3 படம் வந்து பூஜை வரைக்கும் போய் நின்ன பிறகு எனக்கு அது மேலே ஒரு சின்ன என்ன சொல்லலாம், வெறுப்பாயிட்டேன். நீங்கள் வந்து கேபி சார்கிட்ட யாரையாவது கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன். ராதிகா மேடம் அப்படின்னா அவங்க கேரக்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து எப்படின்னா எல்லாரும் நல்லா நடிக்கணும், எல்லா கேரக்டரும் பெருசாக இருக்கணும், நானும் இருக்கணும், நான் வந்து பெருசாக இதில் வந்து நான் தான் தெரிஞ்சு என்னால் தான் சீரியல் ஓடுது அப்படின்ற விஷயம் வேணவே வேணான்னு அந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அப்படி இருக்கட்டும், நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி. இந்த அம்மாவுக்கு அப்படி கிடையாது. இந்தம்மா எம்ஜிஆர். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்தில் சின்னத்திரையோட லோகேஷ் கனகராஜா இருந்த ஒரு சிஜே பாஸ்கர் சார் 2000 ஆரம்பித்து அவர் வந்து கடந்த 2020 வரைக்கும் பல வெற்றி தொடர்களை வந்து சின்னத்திரையில் கொடுத்துருக்காரு. அவரை நீங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் சிஜே பாஸ்கர் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பா வந்து ரொம்ப பிரபலமான எடிட்டர், எம்ஜிஆரை வச்சு நம் நாடுன்ற படத்தை எடுத்தவர் ஜம்பு சார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் நீங்கள் படம் எடுக்க வந்தது காரணமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எடிட்டர் டைரக்டர், எம்ஜிஆருடைய நிறைய படங்கள் எடிட்டராக இருந்திருக்காரு, அப்புறம் டைரக்டராகவும் வந்திருக்காரு. ஆனால் அவர் இறக்கும்போது நான் மிக சிறிய 14 வயசில் அப்பா இறந்து போயிட்டார். அப்படிலாம் இல்லை. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸு அப்படி என்னுடைய இயக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கே பாலச்சந்தர், மணிரத்னம், அப்புறம் ஆர்சி சக்தி. வசனம் எழுதுவது அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் பயிற்சி பெற்றது ஆர்சி சக்தி சார்கிட்ட. ஒழுக்கமாக எப்படி இருக்குன்றது கற்றுக்கிட்டது கே பாலச்சந்தர் சார்கிட்ட. ஒழுக்கமாக எப்படி ஒரு படத்தை எடுக்கணும், புதுசாக திங்க் பண்ணணும் அப்படின்றது விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. அதுக்கப்புறம் இதில் இன்னொருத்தரை சொல்லாமல் விடக்கூடாது, மிஸ்டர் கைலாசம், பாலச்சந்தர் சாருடைய சார். அவர் வந்து ஒரு நம்மளை கையை பிடிச்சி கொண்டு போனார், ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அந்த இடத்த நான் வந்து அப்படியே ஓரளவுக்கு, அவர் முழு கையை பிடிக்கலனாலும் ஒரு சுண்டு விரல் பிடித்து ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர். கைலாசம் வந்து ஒரு இயக்குனராக இருந்தால் இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தார். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. பொதுவாக எம்ஜிஆர்கிட்ட ஒர்க் பண்ணாங்கனாக்கா அவர் வந்து அவங்களோட வாரிசுக்கெல்லாம் பார்த்துக்குவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் எம்ஜிஆர் சந்திச்சிருக்கீங்களா? அவரோட இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு எந்த உதவியும் அவர்கிட்ட இருந்து கிடைக்கலன்னா நாங்கள் போய் கேட்கல. அவர் கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு. நாங்கள் அப்பா இறக்கும்போது நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, நாங்கள் அப்படியே ஒதுங்கிட்டோமே தவிர அந்த மாதிரி எந்த உதவியும் நாங்கள் போய் கேட்கல. அவரும் வந்து கொடுத்ததா எனக்கு நினைவில்லை, எனக்கு தெரியல. கேபி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுற நபர். நீங்கள் அவர்கிட்ட உதவியாளராக இருந்திருக்கீங்க. அவரோட நீங்கள் எப்படி சேர்ந்தீங்க சார் கேபி சார்? ஒரு விஷயம் என்னென்னா, நான் சார்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டேன், டைரக்ஷன் பண்ணிட்டேன். ஆனால் அது என் பேரில் வரல, இன்னொருத்தர் பேரில் வந்துச்சு. அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை. அந்த படம் டைரக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது நான் வந்து கதை எழுதலாம், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. டைரக்ஷனோட ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிரியம். அப்போ தெலுங்குக்கு ஒரு படம் கைதி தாதான்னு ஒரு படம், சுமன் ராதாலாம் நடித்தாங்க. அந்த படத்துக்கு நான் கதை இது அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து எனக்கு தெலுங்கில் நிறைய நட்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிது, டிஸ்கஷன் போக ஆரம்பித்தேன். அங்கே ஒரு நாள் எதாச்சியாக அனந்த் சாரை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஜம்புடைய பையன் அப்படின்றது அவருக்கு ஆச்சு. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணேன் சார், சரியாக வரல, அது தப்பாக போயிடுச்சு படம், அதனால் என்னுடைய எண்ணத்துக்கு அந்த படம் வரலன்றதுனால அது கைவிட்டு போச்சு. அப்போது இந்த மாதிரி இங்கே கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், 2-3 படத்துக்கு கதை எழுதியிருக்கேன் நான், அப்புறம் டிஸ்கஷன்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம கோவை செழியன் ஒரு படம் பண்ணார், மலையாள ரீமேக் பண்ணார். அது ராஜீவ் அஞ்சல்னு பெரிய ஃபேமஸ் டைரக்டர், அவர் படம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதுக்கு வந்து திரைக்கதை வசனம் எழுதினது வந்து அனந்த் சார்.
அப்போ அவரு கூட நான் பேச ஆரம்பித்து அந்த டிஸ்கஷன் வசனங்கள்லாம் செட்டில் மாற்றும்போது ஒரு 2-3 தடவை அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அப்புறம் அவரே நீ பண்ணிக்கோ, அவர் என்ன மேலே நம்பிக்கை. அப்படி அந்த படங்கள் முடிந்த பிறகு அவர் கேட்டார் ஒரு நாள். அப்போ வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கேபாலஜி. நீ அங்கே ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டார். சரி சார்னு சொல்லிட்டு நான் வந்து அசிஸ்டண்ட்டாக போய் சேரலை, அசோசியேட்டாவோ இல்லை, சார்கிட்ட அசிஸ்டண்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் நான் வந்து சும்மா வசனம் சொல்லி கொடுப்பதற்காக டூயட் படத்தில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப நெருங்கிய கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் பிரியமாக இருந்தார். அதுக்கப்புறம் படங்கள், அப்புறம் சார் வந்து கையளவு மனசு பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்பொழுது மின்பிம்பங்களில் போயிட்டு என்னை ஃபேமிலிக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுத்தப்போ உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு மின்பிம்பங்களில் மந்த்லி சேலரிக்கு அவர் தான் சேர்த்து விட்டார். அங்கே வந்து ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடந்தது. சினிமாவுக்கும் இந்த புற உலகத்துக்கும் என்ன எந்த படங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம். நெல்லை கண்ணன் சார் வந்து அதில், அந்த பாரதி பாஸ்கர் இவங்கெல்லாம் கூட அதில் பண்ண, அது ஒர்க் பண்ணேன் கொஞ்சம். அதுன்னா ஒரு வேறு யாரோ ஒரு தூர்தர்ஷன்லேருந்து ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணார், நான் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ பிரியமாயிட்டு அப்படியே இருந்தபோது இது மர்மதேசம் பண்ணாங்க. அதில் வந்து நான் இவரோட ரொம்ப நாகா சாரோட கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். விடாத கருப்பு, முதல்ல ரகசியம் இது ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 3rd பார்ட்டு சொர்ணரேகை, இயந்திர பிறவி நானே டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ சாரோட நான் வந்து நிறைய கதை புத்தகங்கள் பற்றி, நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அப்போ நான் படித்த புத்தகங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் உடனே கேட்பார், இது இப்போ வந்திருக்கேன் இந்த புத்தகம். அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்து கொஞ்சம் நெருக்கமானது, அது வழியாக தான் நான் அவர்கிட்ட நெருக்கமானது. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி 5 சீன் போட்டு போனோம், 5 சீன் தான் எடுக்கணும் அப்படின்னா 5 சீனும் எடுத்துடணும்னு நீ நினைக்காத. நீ அதை எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எடு, இல்லைன்னா அந்த சீன் அவரே அப்படி தான் பண்ணுவார். 5வது 4வது சீனுக்கு அவருக்கு பிடிக்கலன்னா லேட்டாக வருவார் லஞ்சுக்கு அப்புறம். அப்படியே அந்த ஒரு சீன்லேயே நான் கூட என்ன இது வேகமாக எடுத்துடலாமே சாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அடுத்த சீனில் அவர் செட்டில் ஆகிருக்க மாட்டார். செட் ஆகிட்டு அது இப்படி தான் எடுக்கணும்னு ஒரு டிராயிங் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எடுக்காதுன்னு அந்த விஷயத்த நான் சீரியலில் நிறைய ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரி சீனை தள்ளி போடுவேன். எனக்குள்ளே ஒரு டிராயிங் வந்துச்சுன்னா கடன்னு எடுத்துருவேன், இல்லைன்னா அப்படியே தள்ளி போட்டு அதை கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல நமக்குள்ளே செட் ஆகணும். ஒரு டைரக்டருக்கு அது ஒரு கிராஃப் கிடைக்கணும், ஒரு இப்படி தான் இருக்கணும் அந்த சீனில், இது ஃபோர்க்ரவுண்டில் இருக்கணும், இது வந்து இது பேக்ரவுண்டில் இது இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட் நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிடணும். அதை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்குள்ள ஆர்டிஸ்டை எங்கே நிற்க வைக்கிறது, அது நிறைய எனக்கு தாக்கம் வந்து அவர் எங்கே பொசிஷன், பேக்ரவுண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாகிரஃபி ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படி விஷயங்கள்லாம். ஒரு ஜாகிரஃபி இல்லாமல் ஒரு படம், ஒரு கதை நடக்குதுன்னா அது இங்கே நடக்குதுன்னு ஆடியன்ஸுக்கு சொல்லிவிடு, அப்போ அவனே ஃபீல் பண்ணுவான். ஜாகிரஃபி இல்லாமல் நீ படம் எது எடுத்தாலும் அது போய் சேராதுன்றதை கற்றுக் கொடுத்தவர். பொதுவாக எல்லாருமே சினிமாவில் ஒன்று ஆசைப்படுவாங்க. அது நீங்கள் கேபி சார்கிட்ட இருந்து கண்டிப்பாக சினிமா தான் ஒன்று ஆசைப்பட்டுருவீங்க. அது ஒரு டிவிலேயே ட்ராவலை தொடர்ந்துட்டீங்க, என்ன காரணம் அது? இல்லை படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஒரு 2-3 படம் வந்து பூஜை வரைக்கும் போய் நின்ன பிறகு எனக்கு அது மேலே ஒரு சின்ன என்ன சொல்லலாம் வெறுப்பாயிட்டேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு கிரேஸ் அதிகமாக இருந்துச்சு. இல்லை நிறைய படம் வந்து மேடம் ராதிகா மேடமே ஒரு படம் இது பண்ணாங்க, ஒரு வெளியில் ஒரு படம் கிடச்சி, எல்லாமே கிடச்சி நான் ஒர்க் பண்ணி அது என்ன ஆகிடுதுன்னா இந்த சினிமாவில் கடைசி நேரத்தில் சில குழப்பங்கள் வருது, இந்த கதை மாற்றணும், இந்த அப்போ அது எனக்கு செட் ஆகுது. நான் வந்து ஒரு என்கிட்ட நீங்கள் மோசமான விஷயம் கொடுங்க, அது எனக்கு பிடிச்சதுன்னா நான் ரொம்ப பிரமாதமாக இருப்பேன். அதை யாரும் நம்பக்கூடியவர்களாக இல்லை. என்னால் முடியும், நான் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த விஷயத்தை ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துகிறேன். வைரமுத்து சாரே அதான் சொல்லுவார், என்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். அவர் சொல் நீ சொல்லும்போது சாதாரணமாக இருக்கியா, ஒரு விஷயத்தை சொல்லும்போது விஷுவலில் பார்த்தா அப்படி பிரமாதமாக எடுக்கிற, நீ வந்து சொல்கிறது ரொம்ப எனக்கு வந்து நான் நல்ல கதை சொல்லுவேன், ஆனால் சாதாரணமாக சொல்லிட்டு போவேன், ரொம்ப அதுக்குள்ளே அதை எடுக்கும் பொழுது அதோடைய விஷுவல் இம்பேக்டை கொண்டு வர முடியும். சில விஷயங்கள் நான் ஒரு டைரக்டராக எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகி அது ஓகேன்னு சொல்கிறேன்னா அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அது என்னால் கொண்டு வரணும்னா ஒரு படமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு மேனேஜர் சொன்னார், இது பண்ணது அவர் சொன்னார், இவர் சொன்னார், கதை
அது வந்து என்னால் அந்த மாதிரி 2 விஷயம் நடந்த உடனே இது அதான் உங்களுக்கு எனக்கு கோபம். கேபி சார் வந்து ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு அவரு இருந்தாலே அந்த கோவக்கார இயக்குனர் இமேஜ் உங்களுக்கும் வந்துருச்சா? அந்த பழக்கம் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து கேபி சார்கிட்ட யாரையாவது கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? அவர் மிகப்பெரிய ஒரு காமெடியன், மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கையை அணுகுவார். டைரக்ஷன் பண்ணும்போது ஏன் கோவப்படுறாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஆளுக்கு ஆள் அங்கே உட்காந்துருப்பான், யாரும் வந்து ஒரு இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க, கவனம் செலுத்துவது. ஆனால் நீங்கள் ஒரு இதுவாக இருந்தால் தான் எல்லாருடைய கவனமும் அந்த இதுக்குள்ளே வரும். இல்லாட்டி எல்லாரும் ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. நெகட்டிவ் ஃபோர்ஸை நிறைய உருவாக்குறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க, அவரை நீங்கள் வந்து ஒரு 2 hours ஸ்கொயர் வச்சிங்கன்னா அவர் அந்த செட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவ் ஏற்படுத்துவார். என்ன சீன் எடுக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு. இங்கேருந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள அந்த இடத்த வந்து நெகட்டிவாக மாற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீ மஸ்ட்டு அந்த கொஞ்சம் முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷாக தான் எடுக்குவேன். அதனால் கெட்ட பேர் வரும் தெரியும். ஆனால் நீங்கள் என் கூட பழகி பாருங்கள், நான் ஒரு பெரிய நான் ஜாலியாக இருப்பேன், காமெடியை நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் தான் சொல்கிறேனே, சித்திக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப, நீங்கள் ஈவன் இல்லைன்னா என்கிட்ட ரமணி வெர்சஸ் ரமணி இருக்குல்ல, அது கதைவை நான் தான் எழுதினேன். ஏன்னா நான் ரொம்ப காமெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும், கைலாஸ். அதனால தான் அவர் என்னை வந்து காமெடி எழுத சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து பயமுறுத்துனாங்க. காமெடி நீ முதல்ல எழுதிட்டீன்னா அது ஒரு சாதாரண ஹிட்டு தான், நீ அதுக்கப்புறம் பெருசாக படம் பண்ண முடியாது, நல்ல படங்கள் பண்ண முடியாது. அப்போ கூட அவர் தான் என்னங்கிறது, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு காமெடி டிண்ட் இருக்குது, பேசும்போதே நல்லா பண்ணுற, ஜாலியாக பேசுகிற, நல்ல பேர் வைக்கிற, அதனால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை முதல்ல அவர் நல்ல டீம் உருவாக்கினார் இல்லையா? நிறைய பேரை உருவாக்கினார் அவர். நல்ல டீம் இல்லை சார், அவர் வந்து பணத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த சினிமாவும் சரி, இந்த சீரியலும் சரி, மிகப்பெரிய ஒரு உன்னத இடத்துக்கு போகணுன்னு அவர் ரொம்ப வரிந்து கட்டிய ஒரு மனிதர். நான் ஃபிக்ஷன் கூட நிறைய எடுத்தார் அவர். ஆமாம், அவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுல அவருக்கு அந்த மெகா சீரியலில் கொஞ்சம் அதில் திருப்தி இல்லாமல் இந்த ரகுவம்சம் பண்ணிவிட்டு வேண்டாம், அதோட சின்னதாக பண்ணால் வீக்லிஸ் பண்ணும்போது புதுசாக ட்ரை பண்ண முடியும் அப்படின்றதுல அவர். நீங்கள் சித்தி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு 9:30 யாருமே டிவி அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க, ஒரு 9 மணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அந்த க்ரௌட் வந்து வர வச்சிங்க சார் 9:30? சார் முதல்ல சித்தி கதை எழுதுனது வந்து மின்பிம்பங்களுக்காக தான் எழுதுனேன். எழுதி நல்லா எழுதி அவர்கிட்ட நம்ம கைலாஸ் சார், அவர் அப்போ ஒரு நல்ல, என்கிட்ட எப்போவுமே நல்லா மூடு பேசுவார். அன்றைக்கி என்ன ஒரு மூடு, என்னுடைய பேட் டைம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதை வேணாம் தூக்கிட்டு அப்படி தூக்கி வச்சது வந்து மைண்டுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணலாம், இது ஏதாவது இது வந்து எனக்கு ஈகோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் டீமே ராஜ் டிவிக்கு போயிடுச்சு. ராஜ் டிவிக்கில் தான் நான் சொர்ண ரேகையெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு இருந்தேன். அப்போ நாகா சார் தான் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க மின்பிம்பங்களில். நாகா சார் தான் அங்கே பெரிய இயக்குனர், அது தப்பே கிடையாது, ஏன்னா அது ஒருத்தர் தான். அப்போ எனக்கு அது ஒரு விஷயம் வந்து நான் வெளியே வரணும்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ சன் டிவியில் என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் சீரியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை சொல்லிட்டு வந்து அப்போ இந்த 9:30 முடிவெல்லாம் வந்து எம்டி தான், கலாநிதி மாறன் சார் தான், அவர் தான் இந்த முடிவெல்லாம் எடுத்து இந்த கதை எடுத்து அதெல்லாம். ஒரு கட்டத்தில் டிவியில் வந்துட்டு உங்கள் இயக்கம் ராதிகா நடிப்புனாலே அந்த சீரியல் வந்து கண்டிப்பாக நம்பர் 1 இடத்த பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கும்? அது காரணம் அவங்க இல்லை சார், நடிக்கிறதுல அவங்க வந்து ஒரு மகா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சிவகுமார் சாரை அவர் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார், அவரை வந்து வேணும்னே. ஆனால் ஷார்ட்டு டேக்கு அப்படின்னும் போது அந்த அம்மா வேறு மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஒரு பெண் எப்படி இருக்கணும், எப்படி இதுவாக இருக்கணும், இந்த சீன் எப்படி இருக்கணும், நம்ம யோசித்து அவங்ககிட்ட ஒரு சீன் சொல்லும்போது அவங்க ஒரு டிராயிங்குள்ளே போவாங்க. அவங்க வந்து இப்படி ஒரு நடிக்கணும் அப்படின்றத எடுத்துப்பாங்க, நடிப்பாங்க. அது நமக்கு சரி வரலைன்னா நம்ம போய் சொன்னோம்னா, மேடம் இது வந்து இப்படி அப்படின்னா
சரி 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 பாஸ்கர், அவ்வளோதான். கொஞ்சம் கேட்ட உடனே நம்ம எந்த மூடில் இருக்கோன்னு தெரிஞ்சிருவாங்க. உடனே நம்ம நினச்சதை விட வேற ஒரு மூடில் அதுக்கு கொண்டு போய் ஃபுல்ஃபில்மெண்ட்டு பண்ணிடுவாங்க. அது வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு வந்து யார் எடுத்தாலும், இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிப்பேன், அவங்களுக்கு யார் எடுத்தாலும் ஏன் சொல்லுவாங்க, பாஸ்கர் நல்லா எடுப்பார். அதை வந்து பல இடங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஹானராக நான் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி. அவங்களுக்கு நாங்கள் எந்த எடுத்தாலும் சார் அப்போ சொல்லுவோம், இது பாஸ்கர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சித்தி அண்ணாமலைக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு நடிகைன்றையும் தாண்டி ஒரு நிறுவனத்துடைய சிஇஓவா பிரம்மாண்டமா உயர்ந்தாங்க. இதுக்கு அவங்க என்ன கமிட்மெண்ட் அவங்க காமிச்சிருந்தாங்க? கமிட்மெண்ட்னா அவங்க ஒரு கோல் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் வந்து அவங்க படங்கள் வந்து நிறைய பண்ணணும், நிறுவனத்தை பெருசாக்கணும்னு அவங்களுடைய நடிகைன்றதை விட அவங்க தயாரிப்பாளரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் சில துரதிர்ஷ்டங்கள், சில விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக அமைந்து இருந்ததுன்னா அவங்க வந்து ரேடான ஒரு ஏவிஎம், ஒரு ஜெமினி, ஏன்னா அவங்க தயாரிப்பாளர் செலவு பண்ணுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. என்னெல்லாம் நம்பி எனக்கு வந்து அவ்வளோ என்ன செலவு பண்ணாலும் பாஸ்கரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே வரும். மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க, இது பட்ஜெட்டு. அவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, பாஸ்கர் கரெக்டாக பண்ணுறாரு, விட்டுருங்க அவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து கிரியேட்டர்ஸை ரொம்ப மதிப்பாங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்தை பெருசாக்கணும்னு தான் ஃபீல் பண்ணாங்க. சரத் சாரும் அந்த சில விஷயங்கள், நம்மளை மீறிய விஷயங்கள் ஒன்று நடக்கும் தெரியுங்களா, அதுதான் வந்து இன்னும் அந்த நிறுவனம் வந்து மிக பெருசாக நாளாக எதிர்பார்த்து ராடான் வந்து இன்னும் மிகப்பெரிய நிறுவனமாக உச்சாணி கொம்புலாக இருக்கும். சினிமாவையும் சீரியலும் அந்த சீரியலில் ஓரளவுக்கு கோல் அடித்தாங்க. சினிமா அவங்களுக்கு கை கொடுக்கல அது ராடான் நிறுவனத்துக்கு. சித்தியில் வந்து இன்னொரு கேரக்டர் நீங்கள் கையாண்டவர் வந்து சிவகுமார். அவர் வந்து சினிமாவில் அவ்வளோ பீக்கில் இருந்துட்டு திடீர்னு சீரியலுக்கு வரும்போது அவர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அவர் வந்து எப்பவுமே இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து சூர்யாவுடைய அப்பா, கார்த்திக்குடைய அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இன்றைக்கும் வந்து எல்லாரோடையும் ஒரு அண்ணனாக தான் பழகுவார். அண்ணன் அவர் என்கிட்ட வந்து எங்கள் அப்பாலாம் அவருக்கு தெரியும். நான் சித்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் தான் அண்ணன். அவர் 10 நிமிஷத்தில் என்னுடைய அண்ணன் ஆகிட்டார். அது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அது அந்த ஒரு மைண்டு வந்து நம்மளோட ஜூனியராக இருந்தாலும் அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறது, அணைத்து கொள்வது, அப்படியே அணைத்து கொண்டு அவருக்கான விஷயங்களும் செஞ்சுப்பார், நமக்கான விஷயங்களும் சொல்லுவார். இப்படி பண்ணுறாடே ராதிகாவுக்கு இப்படி கோவம் சார், நான் வாங்குகிறேன் சார், விட்டுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ரொம்ப காம்படிஷன். ஆமாம், ராதிகாவுக்கும் சாருக்கும் இருக்கும். அந்த அம்மா இவரை நடிக்கவே விட மாட்டாங்க, வேணுமுன்னே காமெடி பண்ணுவாங்க. அண்ணா இப்படி பண்ணுங்கண்ணே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துலையும் எதுவாக இருந்தாலும் இந்த லைட் எங்கே வாங்கணும், அதில் ரொம்ப அவர் முகத்தை வந்து அழகாக காட்டணுன்றதுல அந்த காலத்து நடிகர்கள் இருப்பாங்களே அதில் ரொம்ப. அதனால தான் அவர் இந்த செல்ஃபோனில் எடுக்கும் போதெல்லாம் தட்டி விட்டும் போதெல்லாம் எல்லாரும் அவருக்கு மேலே, எனக்கு தெரியும் அவர் ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறேன். அவரை அசிங்கமாக எடுக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். அந்த லைட்டிங் கரெக்டாக இப்படி அவருக்கு அவர் பயங்கர அவருக்கு கான்சியஸ் ஆகுது. அவர் நம்மளே அப்படியே பார்ப்பார், என்ன சார் அப்படி இல்லை கேமராமேனுக்கு இப்போ இந்த லைட்டு வந்தால் எனக்கு இங்கே இதுவாகுமே அப்படின்லாம். ஏன்னா அவரும் ஒரு ஓவியர், அவருக்கு தெரியும் அது. இல்லை சார் அந்த லைட்டு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் லைட்டு நகர்த்தி வச்சாதான் அவர் அதுக்கப்புறம் நடிக்கவே வருவார். அவர் முதல்ல அந்த லைட்டிங், முகம் எப்படி தெரியும் அந்த விஷயத்தில். அதனால தான் அவர் வந்து அது புரியாமல் எல்லாரும் வெளியே பேசுகிறாங்க. அவருக்கு வந்து தெரியுது வந்து நீங்கள் அசிங்கமாக எடுத்தா இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக அவர் ஒரு இமேஜில் சிவகுமார் சார்னா அழகாக இருப்பார், ஒரு நீட்டாக இருப்பார். நீங்கள் அசிங்கமாக ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு அதை இது பண்ணிங்கன்னா அவர் எப்படி ஏற்றுப்பார்? அது அவங்களுடைய அது ப்ரைவேசியில், அது அவருடைய உணர்வு. அதை புரியாமல் போய் நீங்கள் இப்படி கேமரா எடுக்கணுன்னா அவருக்கு கோபம் வரத்தான் செய்யும். அது ஒரு கட்டத்தில் ஏதோ சொல்ல மன வருத்தங்களால் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். அது வந்து சீரியல் வந்து ஒரு போக்கு சரியில்லாமல் அப்புறம் சூர்யா வந்து நடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம். சினிமாலேயே கூட அவரை நடிக்க வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் சொன்னேன் நடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ராதிகாவை தொடர்ந்து நீங்கள் வந்து ரம்யா கிருஷ்ணன் வம்சத்தில் இது பண்ணீங்க. அதுவும் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்து உங்கள் இதில் வந்தவங்க. ராதிகாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் சார்? ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து எப்படின்னா, ராதிகா மேடம் எப்படின்னா
அவங்க கேரக்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அம்மா ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து எப்படின்னா, எல்லாரும் நல்லா நடிக்கணும், எல்லா கேரக்டரும் பெருசாக இருக்கணும், நானும் இருக்கணும், நான் வந்து பெருசாக இதில் வந்து நான் தான் தெரிஞ்சு என்னால் தான் சீரியல் ஓடுது அப்படின்ற விஷயம் வேணவே வேணான்னு அந்த அம்மா நினைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அப்படி இருக்கட்டும், நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி. இந்த அம்மாவுக்கு அப்படி கிடையாது. இந்த அம்மா எம்ஜிஆர் இந்தம்மா அவன் அந்த அம்மா தான். நான் 5 சீன் 2 எபிசோடில் அந்த அம்மா இல்லைன்னா ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் நான் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. தேவைப்படும். இல்ல அது அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லை, ஒவ்வொருத்தரும் குணம் அவங்க நிறைந்து இருக்கணும், நான் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு. நீங்க நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிங்க. சீமாவும் அந்த சீரியல்ல அந்த அம்சம் இதுலயா அவங்க ஹேண்டில் பண்றது எப்படி சார்? அவங்க வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும். சீமா அம்மா அக்கா என்ன, அவங்க வந்து என்னன்னா என்னுடைய அக்காவுடைய ஃப்ரெண்டு. அவங்க ஒன்னா எம்ஜிஆர் ஸ்கூல்ல எங்க அக்காவும் அவங்களும் ஒன்னா படிச்சவங்க. அவங்களுக்கு இன்னும் எங்க பார்த்தாலும் விஜயா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அது எனக்கு ஒரு சிம்பிளா இருந்து, ஏன்னா அவங்க வந்து ஒரு நடிகை மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாங்க, அக்கா மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க சாருஹாசன் சார் இருக்கீங்க. ஆமா, அவரு அந்த கமல் ஃபேமிலி. அவரு எப்படின்னா, நான் சக்தி சார்கிட்ட தான் ரொம்ப வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரும் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் முதல்ல அங்கேயே அவர் வருவார்ல, அவர் இவர் சாரை சக்தி சாரை பார்க்கறதுக்கு வருவார். அப்போ சக்தி சார் படங்களில் நடிச்சிருக்கார். அப்போல்லாம் போய் டைலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். மர்மதேசம் ஃபஸ்ட்டு ரகசியத்துலேயும் நடிச்சிருக்காரு டைலாக். அப்போ ரெடியான்னு கேட்டால் அவர் சொல்லுவார், என்னையும் கேட்குறீங்க, பாஸ்கர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாரு. ஏன்னா நான் தான் டைலாக் அவருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுவேன். நான் ப்ராம்ப்ட் பண்ணால் அவர் அப்படியே பேசிடுவார். அவர் எப்பவுமே முல்ல பேசுவார் பாருங்க, ப்ராம்ப்டிங் வாங்கி தான் அவர் நடிப்பார். அவர் ரொம்ப சிம்பிளான கேரக்டர் சார், நைஸ் கேரக்டர். நான் கமல் சார் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோ நெருக்கம்லாம் கிடையாது. மனக்கணக்கு படத்துக்கு நான் தான் அசோசியேட்டு, ஆனால் அவ்வளோ நெருக்கம் கிடையாது. இவர் சார் வந்து எனக்கு ரொம்ப. இப்போ 94 வயசுலேயே அவர் நடிக்கிறார், அவர் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு மனிதன். வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிடுச்சுன்னா நினச்சிங்க, நீங்கள் எதுக்குமே வருத்தப்பட மாட்டீங்க, யாரை பார்த்தும் பயப்படவும் மாட்டீங்க. வாழ்க்கை இதுதான், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தெரிந்து விட்டுச்சுன்னா நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க, எந்த சூழ்நிலையும் வாழ்ந்துடுவீங்க. அதானே இந்த டைமிங் சென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாத்தையும் நல்லா இதுவாக இருப்பார் அவர். ஆமாம், அவர் வந்து வருவார், அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். ஈவினிங் 6 மணியானா கிளம்பிடுவார். அப்போ இப்போ ட்ரிங்க்ஸ் அப்போ பண்ணுவார்ல, அவரே போயிடுவார் அவர். ஆனால் இது ரகசியத்துக்கெல்லாம் நைட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரும் டெல்லி கணேசும் ஒரு ஓரமாக நாங்கள் காடெல்லாம் எடுப்போம், நாகா சார் நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பார் அவர் சாரு. ஆனால் ஒரு 9:10 மணிக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். மற்றபடி ஒர்க் பண்ணி. இந்த பொதுவாக சின்னத்திரை தொடர்கள் மேலே வந்துட்டு இந்த கலாச்சாரத்தை கெடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் முறை தவறி உறவுகள் நிறைய காட்டுறாங்க. அது ஏன் சார் அந்த குற்றச்சாட்டுகள் அதிகமாக வருது டிவி மேலே?